கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், சிம்ம ராசி பூர நட்சத்திரம். ஸோ உங்களோட திருமண வாழ்க்கை ஒரே குழப்பமா போயிருக்குது. ஒரே பிரச்சனையிலேயே போய்க்கிட்டு இருக்குது. இது எப்பதான் இது முடிவுக்கு வரும்? எப்பதான் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் வாழ்வோம்? அப்படின்ற ஒரு கேள்வி சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க கும்பராசி, உங்க பார்ட்னர் சிம்ம ராசி இருக்கிறாங்க அப்படின்னா, உங்க 2 பேத்துக்குமே ராகு, கேது பெயர்ச்சி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த ராகு, கேது பெயர்ச்சி உங்களுக்கு 2026வது வருஷம் 10வது மாசம் வரைக்கும் இந்த பெயர்ச்சி நடக்கும். அதுவரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைய இவங்க 2 பேரும் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால உங்க பார்ட்னர் இப்ப நீங்க கும்பராசியா இருக்கிறீங்கன்னா, உங்களோட பார்ட்னரோட நிலை அறிந்தும், நீங்க சிம்ம ராசியா இருக்கிறீங்கன்னா, உங்களோட பார்ட்னரோட நிலை அறிந்தும், நீங்க உங்க குடும்பத்த கரெக்ட்டா வழி நடத்திக்கிறது நல்லது. ஸோ 2 பேருமே நான் தான், நான் நினைக்கிறது தான், நான் நினைச்சது தான் அப்படின்ற மாணிக்கு இருந்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் குழப்பத்த உண்டு பண்ணும். ஸோ அப்ப 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒரு அன்பு அந்யோன்யமா ஒரு அனுசரிச்சு, உங்க குடும்ப பொருளாதாரத்த மனசுல வச்சுக்கிட்டு, நீங்க அதன்படி வழி நடத்தினீங்கன்னா, நீங்க நல்ல விதமா டிராவல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை தரம் இருக்கும். ராகு கேது பயிற்சி ஓடுனால் கூட, நமக்கு இந்த ராகு கேது பயிற்சி தான் அப்படின்னு சொல்லி பிரச்சனைய தூக்கி அவங்க கிட்ட போட்டுட்டு, உங்களோட குடும்ப வாழ்க்கைய நீங்க நல்ல விதமா நடத்துவது, வாழ்வதற்குரிய விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா, சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். பட் அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்கும் இது இப்படித்தான் இருக்கும். அதுவரைக்கும் நம்ம மெயின்டெயின் தான் பண்ணணும். ஏன்னா அடுத்த வருஷம் 10வது மாசத்த சிம்பிளா நம்ம கடந்து செல்ற முடியாது. பட் அதுக்கு தகுந்தாற்போல உங்களோட வாழ்க்கை தரத்த கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கோங்க. மறுபடியும் இதுல ஒரு வெற்றி காணுவதற்குரிய வாய்ப்புகள் உங்க 2 பேத்துக்குமே இருக்கும். ஸோ அதனால நீங்க மாசத்துல ஒரு நாள் ராகு கேதுக்கு ஒரு விளக்கு போட்டு உங்க 2 பேரோட பேரு ராசினு சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வர கொஞ்சம் ஒரு பூரண நிவாரணம் அடைவதற்குரிய விஷயங்கள் நடக்கும். சரிங்களா?